ஓம் சக்திமா ஆடி வெள்ளி 2ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை கூழ் காய்ச்சிட்ருக்கோம். கூழ் தயாராகிடுச்சா அப்படின்றத எப்படி செக் பண்ணணும்னு பாருங்கள். உள்ளேருந்து புஷ்ஷுன்னு ஒரு சவுண்டு வரும். இது ஸ்டார்டிங்கில் வராது. எப்போ நீங்கள் காய்ச்சி முடிக்கிறீங்களோ அந்த சமயம் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து புஷ்ஷுன்னு சவுண்டு வரும். அது மாதிரி ஊதுவத்தி வச்சா எப்படி ஒரு சைட்லேருந்து அப்படியே புகை மாதிரி வரும், அது மாதிரி ஒரு சைட்லேருந்து அப்படியே புகை வரும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, உள்ளேருந்து குபு குபு குபுக்குன்னு எழும்பும். அப்படி எலும்புச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? 4 விஷயம் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லுங்கள். நல்லா சுண்டிடுச்சுன்னா, நல்லா காஞ்சிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? உள்ளேருந்து குபு குபுக்குன்னு எலும்பும் பாருங்கள். சைட்லேருந்து அப்படி எலும்பணும். உள்ளேருந்து அப்படி கொப்பளிக்கணும். 2வது விஷயம், உள்ளேருந்து குபு குபுக்குன்னு புகை வரணும். பிறகு எலும்புதா பாருங்கள். உள்ளேருந்து எலும்புது பாருங்கள். சைடு எலும்புச்சா? அப்புறம் இப்போ எலும்புது உள்ளேருந்து நல்லா கூழ் வெந்துருச்சுன்னு அர்த்தம். முந்தின நாளே 1½ கப்பு ராகி மாவை புளிக்க வச்சுருங்க. முந்தின நாள் நைட்டோ இல்லை பகல்லையோ ஊற வச்சினிங்கன்னா தான் மறுநாள் நீங்கள் அது காய்ச்சறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாவை, தண்ணியில் வச்ச மாவை தான் நீங்கள் இந்த பச்சரிசியில் உடச்ச அரிசியில் நீங்கள் சேர்க்கறதுக்கு சரியாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுடைய சௌகரியம் தான். 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு, 1 கப்பு ராகி மாவுக்கு 1 கப்பு அரிசி எடுத்தாலும் சரி, இல்லை 1 கப்பு மாவுக்கு 1½ கப்பு அரிசி எடுத்தாலும் சரி, கூழ் காய்ச்சறதுக்கு சரியாக இருக்கும். உப்பு போடுறதுக்கு மறக்காதீங்க. உப்பு அப்புறம் நல்லா காஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லை, தண்ணி இருக்கா, தண்ணியில் தொட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், கூழ் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. இப்படி இருந்ததுன்னா கூழ் தயாராகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இறக்கிடலாம். இந்த சைஸில் இறக்கிட்டு பாருங்கள், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை காரக்குழம்பு செய்கிறவங்களும் செய்து சாமிக்கு இது பண்ணலாம். கீரை இதெல்லாம் ரொம்ப வீட்டில் கூழ் காய்ச்சி ஊற்றுறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தடுப்பதில் செய்கிறவங்களுக்கு அது இல்லை. நீங்கள் சிம்பிளாக செய்கிறீங்கன்னா கூழ் காய்ச்சி ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி, ஒரு பெரிய வெங்காயமாக பார்த்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு எடுத்துன்னு போய் நீங்கள் கூழை ஊற்றுங்க. கொஞ்சம் வேப்பிலை பறிச்சுன்னு சுற்றி அந்த பாத்திரத்தில் சுற்றி வைங்க. இப்போ நான் செஞ்சுன்னு இருக்கிறதுனால சாமிக்கிட்ட வைக்கும்போது ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் தடவி பட்டை நாமம் போட்டு வேப்பிலை கட்டி